Hi all, welcome back to our channel My BioNotes. So in the video la nama vandu DNA fingerprinting patti dhaan paaka porom. So DNA fingerprinting la what are the steps involved, and we'll see the what are satellite DNA, and we'll see a short intro part also. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன்ட்ரோ பார்ட்டில் இப்போ ஹியூமன்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன் ஹியூமன்ஸ் 99.9% ஆஃப் பேஸ் சீக்வன்ஸ் இஸ் சேம். ஸோ ஹியூமன்ஸில் இவ்வளோ பேஸ் சீக்வன்சஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ஹியூமன்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. இப்போ ஒரு ஹியூமன் ஜீனோம், லெட்ஸ் டேக் அ ஹியூமன் ஜீனம் அண்ட் லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் 3x10⁻9 பேஸ் பேர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 99.9% சேமாக தான் இருக்கும் பேஸ் சீக்வன்ஸ். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த டிஃப்ரென்ஸ் இந்த சீக்வன்ஸ் இப்போ 3x10⁻9 பேஸ் பேரில் இருக்க டிஃப்ரென்ஸ் இந்த சீக்வன்ஸ் தான் மேக்ஸ் ஈச் இண்டிவிஜுவல் யூனிக். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக யூனிக்கானவங்க இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளை ஃபீனோடைப்பாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக காட்டுது. ஸோ இட் இஸ் திஸ் டிஃப்ரென்ஸ் that makes each of the individual unique. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இல்லைனா நம்ம எல்லாம் சேமாக தான் இருக்கோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் ஒவ்வொருத்தரோட ஃபீனோடைப்பும் டிஃபர் ஆகுது. வெளில நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட அப்பியரன்ஸும் ஆர் டிஃப்ரெண்ட். So the finding of difference between two individuals or group of individuals in a population வந்து நம்ம எப்படி பண்ணலாம். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு, இல்லை குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு பாப்புலேஷனில் ரெண்டு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்க்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம சீக்வன்சிங் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சீக்வன்சிங் பண்ணால் எல்லா சீக்வன்ஸும் தெரிஞ்சிரும்னு நினைப்போம். பட் ஆனால் சீக்வன்சிங் பண்ணோம் அப்படின்னா யூ ஆல் நோ சீக்வன்சிங் இஸ் வெரி டாண்டிங் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ். ரொம்ப வந்து டைம் ஆகும், அதே மாதிரி ரொம்ப டயர்சம் ஒர்க் இட் இஸ் சீக்வன்சிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த கேஸில் ஹியர் தேர் கம்ஸ் த ரோல் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணால் இட் இஸ் வெரி குவிக் and for comparing DNA sequences of two individuals. So DNA fingerprinting panna the task becomes very easy for us. So next paakalam. Next pathinga appadina DNA fingerprinting what it is appdin pathina, it involves identifying differences in some specific regions in DNA sequence. So in the difference, as I already mentioned, 99.9% சேமாக தான் இருக்கும். ஸோ சம் ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் டெக்னிக் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபைங் த டிஃப்ரென்ஸ். அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும், அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும் அந்த டிஎன்ஏ சீக்வன்சஸில். எந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏனா ஆஸ் த நேம் சஜஸ்ட் தே ஆர் ரிப்பீட்ஸ். ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் இந்த டிஎன்ஏ ஒரு குரோமோசோமில். அதனால தான் அதை ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஸோ ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ வாட் இட் இஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் அ சீக்வன்ஸ் ஹேவிங் ஸ்மால் ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ விச் இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், அந்த சீக்வன்ஸ் வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ஒரு பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏவை வந்து நம்ம வந்து டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது we get the repetitive DNA. So they are separated mainly as different peaks. So different peaks are the they get separated. So idhula and the bulk DNA, so bulk genome full whole genome எடுத்து நம்ம வந்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறோம், டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு அந்த repetitive DNA we'll be able to get. So they are mainly separated as different peaks. So இந்த different peaks form ஆகும்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து அந்த மேஜர் பீக் பார்த்திங்கன்னா they are the bulk DNA, and the smaller peaks இருக்கு இல்லையா, so they are the satellite DNA. So இந்த
சென்ட்ரிஃபிகேஷன் நம்ம பண்ணி முடித்தோடனே அந்த பேண்ட்ஸ் பார்த்திங்கனாலே அந்த மெயின் பேண்டில் தான் அந்த பல்க் டிஎன்ஏ இருக்கும். சேட்டலைட் டிஎன்ஏ அந்த சேட்டலைட் பேண்ட்ஸில் தான் இருக்கும், ஸ்மால் பீக்ஸில். ஸோ திஸ் இஸ் அபவுட் த சென்ட்ரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் தே வில் டூ இந்த சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ஸ் சென்ட்ரிஃபிகேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்டில் இந்த மெயின் பேண்ட் பார்த்திங்கன்னா சேம் முன்னாடி சொன்னது தான். அந்த மெயின் பேண்டில் நமக்கு கிடைக்கிற ரெண்டு பேண்ட் கிடைக்கும். அந்த மெயின் பேண்டில் தான் அந்த பல்க் நியூக்ளியர் டிஎன்ஏ இட் வில் கண்டெயின். அண்ட் அதுக்குன்னு ஒரு G+C கண்டென்ட் இருக்கும். அதாவது அந்த பேண்டுக்குன்னு ஒரு வந்து இட் ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக் G+C கண்டென்ட். அதே இந்த ஸ்மாலர் சேட்டலைட் பேண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் இந்த சென்ட்ரிஃபிகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ தே ஆர் லோ டென்சிட்டி இன் நேச்சர் அண்ட் இதில் தான் நமக்கு வந்து ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ வித் டிஸ்டிங்டிவ் G+C கண்டென்ட் கிடைக்கும். ஸோ இந்த இதில் தான் we can get the repetitive DNA. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டென்சிட்டி எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அப்சார்பன்ஸ் ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சு இந்த கிராஃப் போட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்த மெயின் பேண்டில் we'll be having the bulk nuclear DNA and satellite DNA வந்து இந்த இன்னொரு பேண்டில் இருக்கும். ஸோ இந்த they will have they will have a different G+C content. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ பற்றி பார்த்தாச்சு. ஆஸ் த நேம் சஜஸ்ட் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதோட சீக்வன்ஸ். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸாக இருக்குது ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏலே. ஒன்று வந்து டேண்டம் ரிப்பீட்ஸ், டெர்மினல் ரிப்பீட்ஸ், இன்டர்ஸ்பர்ஸ்ட் ரிப்பீட்ஸ். ஸோ டேண்டம் ரிப்பீட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறது, டெர்மினல் வந்து எண்டில் இருக்கிறது, இன்டர்ஸ்பர்ஸ்ட் வந்து இடையில இருக்குது. ஸோ ஒன் டைப் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்டுக்கு கீழே வர்றது தான் இந்த சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ அதை தான் நம்ம சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சேட்டலைட் டிஎன்ஏ இஸ் அ type of repetitive DNA which is highly repeated. So this is a highly repeated type of DNA and it is located mostly in the heterochromatic region around the centromere. So you all know the chromosome structure. So it will have a centromere. So around that you can they have the contain the satellite DNA. ஸோ ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏவும் இருக்கும். ஒன் டைப் ஆஃப் ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ இஸ் சேட்டலைட் டிஎன்ஏ. நோ ஸோ டீலோமேர்லையும் யூ கேன் கெட் த சேட்டலைட் டிஎன்ஏ. அதை வந்து டெர்மினல் ரிப்பீட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எண்டில் இருக்க ரிப்பீட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் டிஎன்ஏவே நம்ம அகெயின் கிளாஸிஃபை பண்ணிடுறோம். இந்த ரெப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ டேண்டம் ரிப்பீட்ஸுக்கு கீழே வர சேட்டலைட் டிஎன்ஏவை வந்து அகெயின் அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. தே ஆர் மைக்ரோ சேட்டலைட்ஸ், மினி சேட்டலைட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ மெனி கேட்டகரிஸில் இது ரெண்டு இங்கே சொல்லியிருக்காங்க, மைக்ரோ சேட்டலைட்ஸ் அண்ட் மினி சேட்டலைட்ஸ். ஸோ இதில் கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, ஒன்றுக்கு ஒன்று எதில் வித்தியாசம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பேஸ் காம்போசிஷனில் ஏடி ரிச்சா ஜிசி ரிச்சா அதை பொறுத்து, இல்லைனா லென்த் ஆஃப் த செக்மெண்ட், ஹவு த லென்த் ஆஃப் த செக்மெண்ட் இஸ் அதை பொறுத்து, நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேட்டிவ் யூனிட்ஸ், ஹவு மெனி ரெப்பிட்டேட்டிவ் யூனிட்ஸ் இட் ஹேஸ், that also based on that it is classified. And they do not code for any proteins. Yeah, it's true. This repeats what we have studied. They do not code for, they are not coding sequences actually. கோடிங் டிஎன்ஏவும் இருக்கும், நான் கோடிங் டிஎன்ஏவும் இருக்கும். ஒரு ஜீனோமிக் டிஎன்ஏன்னு எடுத்துக்கிட்டா ஸோ இதெல்லாம் நான் கோடிங் சீக்வன்சஸ். ஸோ அதிலே நம்ம ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏ தவிர இன்ட்ரான்ஸும் ஆஸ் யூ ஆல் நோ இன்ட்ரான்ஸும் இருக்குது. ஸோ இன்ட்ரான்ஸ் யூ ஆல் நோ அதுவும் நான் கோடிங் சீக்வன்ஸ் எல்லாம், ரெகுலேட்டரி சீக்வன்ஸும் வந்து நான் கோடிங் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஓவர் அண்ட் ஓவர் இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கும், அதை தான் வந்து நம்ம ரிப்பீட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இட் ஃபார்ம்ஸ் த லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம். ஸோ இதுதான் மோஸ்ட்டாக அந்த ஹியூமன் ஜீனோமில் மோஸ்ட்டாக ஆக்குப்பை பண்ணுறது இந்த ரெப்பிட்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ தான். தே ஹாவ் ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம்னா என்ன? ஆஸ் த நேம் சஜஸ்ட், பாலினா மெனி, மார்ஃப்ஸ்னா ஃபார்ம்ஸ். ஸோ மெனி ஃபார்ம்ஸ், அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ ஒரு occurrence of 2 or more different morphs or forms is known as a polymorphism.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதில் நான் பாலிமார்ஃபிசம்னா என்னன்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அ பேசிஸ் ஆஃப் DNA fingerprinting. இந்த ரிப்பீட்ஸ் யூ மஸ்ட் நோ அபவுட் த ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏனா என்ன, சேட்டலைட் டிஎன்ஏனா என்ன, யூ மஸ்ட் நோ பிகாஸ் திஸ் இஸ் அ பேசிக் ஆஃப் த, அப்போ தான் DNA fingerprintingனா என்னன்னு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா in the DNA from every tissue, either it be a blood, hair or a follicle or a skin, bone, saliva, sperm, etc. எங்கே வேணாலும் இருக்கலாம். they have the same degree of polymorphism. so எல்லாத்துக்குமே சேம் டிகிரி, அந்த வேரியேஷன் வந்து சேமாக தான் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து டிஎன்ஏவை எடுத்தாலும். so it is a identification tool. This is an identification tool for forensic applications la, and it is a basis for paternity test. yaar appa amma kandupidikiradhukku nama idu pannalam. so paternity testing la idu pannalam in case of disputes as polymorphisms are inheritable. so in the variation irukilla at genetic level, that is known as polymorphism. so polymorphism na enna, variation at ஜெனட்டிக் லெவல். இது வந்து இன்ஹெரிட்டபிள். ஸோ அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருந்தால் பையனுக்கும் அதே டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பாலிமார்ஃபிசம் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை ஹூ இஸ் த ஃபாதர் அப்படின்னு. ஸோ இட் இஸ் யூஸ் ஃபார் பேட்டர்னிட்டி டெஸ்டிங். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்னென்னா, இட் இஸ் அ வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் அட் ஜெனட்டிக் லெவல். ஸோ ஜெனட்டிக் லெவலில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பாலிமார்ஃபிசம். அதுக்கு தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் அரைசஸ், எதனால் இது அரைஸ் ஆகுது இந்த டிஃப்ரென்ஸ்னால், இட் அரைசஸ் டியூ டு மியூட்டேஷன் சேஞ்ச் நடக்கிறனால தான் இந்த பாலிமார்ஃபிசம் தே அக்கர். அண்ட் நியூ மியூட்டேஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்கலாம் ஆக்சுவலாக, இட் கேன் பி இன் பாடி செல்லையும் நடக்கலாம், ஜெர்ம் செல்லையும் நடக்கலாம். ஸோ ஜெர்ம் செல்லில் ஒரு மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி நடந்தாலும் it does not impair the individual's ability to have offsprings. அப்படி இருந்துச்சுன்னா, ஜெர்ம் செல்னாலே கேமெட் செல் தானே. ஸோ மியூட்டேஷன் நடந்து சில மியூட்டேஷன்னால் ஒரு இண்டிவிஜுவலால் ஆஃப்ஸ்ப்ரிங் இது பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ he can't have an offspring ஏன்னா அது ஜெர்ம் செல்லில் நடக்கிற மியூட்டேஷன். ஸோ he may become sterile, no. பட் அப்படி எதுவும் நடக்காமல் இருந்து ஒரு ஜெர்ம் செல் மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா, த மியூட்டேஷன் கேன் ஸ்ப்ரெட் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். யா, இட்ஸ் ட்ரூ. ஏன்னா வந்து அப்பாவுக்கு ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா பையனுக்கும் வந்து அந்த சேஞ்ச் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது த்ரூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து அல்லீலிக் சீக்வன்ஸ் வேரியேஷனையும் நம்ம வந்து இங்கே டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த வேரியேஷன் சொன்னேன் இல்லையா, பாலிமார்ஃபிசம்னா வேரியேஷன் அந்த ஜெனட்டிக் லெவலில் தான் நம்ம பாலிமார்ஃபிசம் சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம்க்கு ஒரு இது வந்து அல்லீலிக் சீக்வன்ஸ் வேரியேஷனையும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இஃப் மோர் தேன் ஒன் வேரியண்ட் at a locus occurs in human population with a frequency greater than 0.01. ஸோ அதை தான் நம்ம வந்து டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். If more than one variant at a locus occurs in human population with a frequency greater than 0.01. ஸோ இதை வந்து ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லலான்னா, ஒரு இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன். ஸோ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அந்த மியூட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அந்த சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ரெஃபர் டு அஸ் டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம். ஸோ அதுதான் வந்து டிஎன்ஏ பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ inheritable mutation in a population at a frequency is DNA polymorphism. So this is higher in non-coding sequences அப்படின்னு சொல்கிறாங்க. non-coding sequences, அதாவது நம்ம இப்போ பார்த்தோம்ல இந்த ரிப்பீட்ஸ்லாம், ஸோ அதிலலாம் இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து அதிகமாக நடக்கும். பட் இதில் இந்த நான்-கோடிங் சீக்வன்சஸில் நடக்கிறனால பெரிய இம்பேக்ட் எதுவும் இருக்காது. ஏன்னா இது வந்து நான் கோடிங் சீக்வன்சஸ்லாம் தான் நடக்குது. கோடிங் சீக்வன்சஸில் நடந்தால் தான் we can see a சேஞ்ச் இல்லையா, அதுதான் வந்து ஜென்ரேஷன் இது ஆகும், எஃபெக்ட் நமக்கு பார்க்கலாம், இம்பேக்ட் அந்த ஆர்கானிசம்லையோ இல்லை எஃபெக்டையோ நம்ம இம்மீடியட்டாக ஒரு சேஞ்ச் நடக்கிறத கோடிங் சீக்வன்சஸில் நடந்தால் தான் பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து நான் கோடிங் சீக்வன்சஸில் தான் இந்த மியூட்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் மியூட்டேஷன் வந்து
generation after generation இந்த சேஞ்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் and it forms one of the basic variability or polymorphism. So there is a variety of different types of polymorphisms ranging from single nucleotide change ல இருந்து நடக்கிறதே நம்ம வந்து polymorphism அப்படினா சொல்றோம். ஸோ எவல்யூஷனுக்கு எல்லா ஸ்பீஷியஸனுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாலிமார்ஃபிசம் அப்படின்றது அந்த வேரியேஷன் அட் ஜெனட்டிக் லெவல் நடக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியம் ஒரு இது எவால்வ் ஆகிறதுக்கே. அண்ட் இதை பற்றி நம்ம இதுக்கப்புறம் டீப்பாக போவேன்னா. ஸோ லெட்ஸ் see about DNA fingerprinting. So DNA fingerprinting பார்த்தீங்க அப்படின்னா it was developed by Alec Jeffreys. He was the one who first developed this DNA fingerprinting. And probe, so what probe he used abdina, probe as you all know it is a short sequence of, what is a probe? So probe is a short sequence of nucleotide bases that will bind to specific regions of a target sequence of nucleotides, that we call it as a probe. So adha nama vandu probe nu solrom illaya. So satellite DNA with high degree of polymorphism. ஸோ அதை தான் வந்து இங்கே சேட்டலைட் டிஎன்ஏ ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்ஃபிசம் இருக்கிறது தான் அவர் வந்து ப்ரோபாக யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ஆஸ் தி வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ், VNTR அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சதன் பிளாட் ஹைப்ரிடைசேஷன் வித் ரேடியோ லேபிள்ட் VNTR as probe is used here. ஸோ இந்த டெக்னிக் என்ன இங்கே இன்வால்வ் ஆகுது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெக்னிக் இன்வால்வ்டு இஸ் சதன் பிளாட் ஹைப்ரிடைசேஷன் அண்ட் த ப்ரோப் யூஸ்ட் இஸ் ரேடியோ லேபிள்ட் VNTR இஸ் யூஸ்ட் ஆஸ் தி ப்ரோப். ஸோ நெக்ஸ்ட் வில் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டெப்ஸ். வாட் ஆர் த மேஜர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஃப் யூ சி மீன்ஸ், ஃபர்ஸ்ட் இஸ் த ஐசோலேஷன். So we need to isolate the DNA. Next, digestion. So we have digestion nale the restriction enzymes will be involved. So in the restriction endonucleases will be involved for digesting the DNA. Next is separation of the DNA fragments. So for separation nale what technique we'll use? We'll use the technique electrophoresis. So the DNA fragments will be separated by the technique electrophoresis. So next one the transfer. So transfer of the separated DNA nale blotting comes into play. So blotting பண்ணனும். So blotting பண்ணாதான் transfer நடக்கும் DNAக்கு. எந்த இதில் transfer நடக்கும்னா அந்த membrane nitrocellulose membraneக்கு transfer ஆயிரும் DNA or nylon. So in the மாதிரி synthetic membranesல the DNA gets transferred. Next is hybridization. So நம்ம target DNA கூட போய் அது hybridization ஆனாதான் நம்ம வந்து probe இங்கே வந்து இந்த கேஸில் VNTR probe யூஸ் பண்ணுறாங்க. So next வந்து detection of the hybridized DNA by autoradiography. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இன்வால்வ் ஆகும் அந்த டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கு. எலக்ட்ரோஃபோரசிஸ் ரன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மெம்ப்ரெயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎன்ஏ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு இன்குபேஷன் பீரியடுக்கு அப்புறமா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வில் கெட். ஸோ நெக்ஸ்ட் வில் சி தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட். ஸோ VNTR வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட் belong to the class of satellite DNA called mini satellites. ஸோ இதில் வர்றது தான் அந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட். தே ஆர் ஸ்மால் சீக்வன்ஸ் இஸ் அரேஞ்ச் டேண்டம்லி இன் மெனி காப்பி நம்பர்ஸ். ஸோ இது வந்து அரேஞ்ச்டு டேண்டம்லி இன் மெனி காப்பி நம்பர்ஸாக இருக்கும் இந்த VNTR. காப்பி நம்பர்ஸ் வேரி ஃப்ரம் குரோமோசோம் டு குரோமோசோம் இன் அன் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இந்த காப்பி நம்பர் வந்து ஒரு குரோமோசோம்லேயும் டிஃபர் ஆகும் ஒரு இண்டிவிஜுவலில். ஸோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்ஸ். So number of repeats வந்து they show high degree of polymorphism and the size of the repeat பார்த்தீங்கன்னா 0.1 to 20 kb. After hybridization with the VNTR probe அப்புறமா we get the autoradiogram. It gives us many bands of different
So many different bands கிடைக்கும் நம்ம auto radiogram run பண்ணோனே இந்த band gives a characteristic pattern for an individual DNA. ஒரு pattern நமக்கு கிடைச்சிரும் அந்த individual DNA ஓட band pattern இப்படி தான் அப்படினு. So it differs from individual to இது வந்து கண்டிப்பா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் சேமா இருக்காது. It differs to in a population except in this is important monozygotic twins தவிர அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ல இது சேமா தான் இருக்கும். அவங்கள தவிர எல்லாத்துக்குமே இது டிஃபர் ஆகும் இந்த autoradiogram result. Next பார்க்கலாம். So this is a picture format. So what you can see here is a paternal chromosome is here, a maternal chromosome is here. So the same steps, DNA fingerprinting steps will be involved here. So we have the chromosome 7 here, 2 here, next 16, chromosome number 16 is here. So DNA from individual A we get and DNA from individual B we get. So here we have the DNA from the crime scene. So on the crime scene la enna DNA irundhucho adu namakku kadachirukkinga. So this is the number of short tandem repeats. As I already mentioned, tandem repeats you know no, you can refer my previous video. So in the repeats inga irukum and the crime scene la irundhu vanda DNA la namakku adli chromosome 16 2 7 la irundhu and the tandem repeats la we will get the results like this amplified repeats separated by size on a gel give a DNA fingerprint. So and the stems la நம்ம பண்ணும்போது gel run பண்ணி அப்புறம் membrane blotting பண்ணி நம்ம எல்லாம் அந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது we will get a DNA fingerprint. It will be like this. So நம்ம சஸ்பெக்ட் பண்ணுற வேறு இது யாரோடது மேட்ச் ஆகுதோ இண்டிவிஜுவல் ஏக்கு மேட்ச் ஆகுதோ பிக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க தான் வந்து அந்த க்ரைமை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த இண்டிவிஜுவல் ஏலேருந்து வர ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் லைக் திஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பி ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் லைக் திஸ். ஸோ திஸ் மேட்சஸ் வித் த டிஎன்ஏ ஃப்ரம் த க்ரைம் சீன். ஸோ பி இஸ் த சஸ்பெக்ட். ஸோ this is the number of tandem repeats. So in the band matching vachu they will find the suspects. So this is DNA fingerprinting. Next, so the sensitivity of the technique can be increased by PCR. PCR edukku use பண்ணுவோம் polymerase chain reaction for the amplification of the DNA. So நமக்கு DNA கம்மியா இருக்கு அப்படினா நம்ம வந்து PCR run பண்ணிட்டு இந்த DNA fingerprint பண்ணோம் அப்படினா it will be more sensitive they say. And DNA from single cell is enough. ஒரு செல்ல இருக்க DNA is enough for this. And application பார்த்தீங்கன்னா they are applied in forensic science as you all know and determine population and genetic diversity க்கு many different probes are used for DNA fingerprints. நிறைய probes இதில் யூஸ் பண்ணுறாங்க இந்த DNA fingerprintல. So thank you all for watching my video.